ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரம்ஜான் பர்ச்சேஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் நோன்பு எல்லாம் திறந்துட்டு கிளம்புனோம். ஸோ அன்றைக்கி என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து சண்டே எங்கள் ஊரில் நார்த்தாமலை திருவிழா. ஆக்சுவலாக புதுக்கோட்டையில் எப்போவுமே நார்த்தாமலை திருவிழானா எங்கள் ஸ்ட்ரீட்டில் வடக்கு நாளையில் வந்து எப்போவுமே ஃபங்க்ஷன் நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து வெறும் ப்ரோக்ராமாக நடக்கும். கரகாட்ட கச்சேரி, அப்புறம் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. தண்ணீர் மோர் பந்தல் அதெல்லாம் நிறையா போட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். அதாவது சண்டே வந்து அந்த நார்த்தாமலை திருவிழாங்கிறனால எங்கள் தெருவே நல்ல கோலாகலமாக லைட்லாம் செட்டிங்ஸ் வச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அந்த சாட்டர்டே ஈவினிங் பர்ச்சேஸ்க்காக வெளியில் போனோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். ஸோ அதெல்லாம் வீடியோவில் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இந்த இடத்துல தான் அன்னதானம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 13 நோன்பு வந்துடுச்சு. ஸோ ட்ரெஸ் வாங்கணும் எல்லாருக்கும். ஸோ முதல்ல தாரகை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ தாரகை தான் போகிறோம். ஓகே, போயிட்டு இருக்கும்போது அப்படியே எங்கள் கடையை ரோட்டில் அப்படியே விசிட் பண்ணோம். இதுதான் எங்கள் கடை ராயல். ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் ஆனந்தம் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போகலை. இப்போ தாரகை தான் நேராக போக போகிறோம். எப்படியும் தாரகையெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆனந்தத்துக்கு தான் நாங்கள் வருவோம். வர்றப்ப நான் ஆனந்தத்தையும் விலாக் போடுறேன் பாருங்கள். தாரகை எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதாவது கீழராஜ வீதி. எங்களுக்கு வந்து ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் எல்லாமே பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம தாரகை ரெடிமேட்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக ரெடிமேட்ஸ் ஐட்டம், கிட்ஸ் வியரில் வந்து நம்ம பெரியவங்க போடுற வரைக்கும் அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டாப்ஸு, குர்த்திஸ் டாப்ஸ் எல்லாமே பார்த்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு காக்ரா, ஷராரா இது மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு அது பார்த்துட்ருந்தோம். டாப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் கசின் சிஸ்டர்ஸ் 2 பேரும் அவங்க டாப்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. இங்கே சிம்பிளாக வந்து 2 டாப்ஸ் வாங்கினோம். இங்கே பாப்பாவுக்கு எதுவும் எடுக்கலை. இங்கே லாங் ஃப்ராக்லாம் ஆல்ரெடி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் டாப்ஸ் வாங்கிட்டு இப்போ இங்கே தாரகையில் உள்ள பர்ச்சேஸை வந்து முடிச்சாச்சு. புதுக்கோட்டை தாரகை அது கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ளோர் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடியில் டாப்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ கீழே பில் செக்ஷன் வந்துட்டு கீழே ஃபுல்லாக புர்காஸ், ரெடிமேட்ஸு, அப்புறம் குர்த்திஸ் ஐட்டம்ஸ், லெஹங்காஸ் அதெல்லாம் இருந்துச்சு. சரி லெஹங்காலாம் பார்ப்போம், லெஹங்காலாம் எப்படி ப்ரைஸஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விசிட் பண்ணோம். ஸோ லெஹங்கா எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இங்கே கீழே வந்து அடல்ட்ஸுக்கு டாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, லாங் கவுன்லாம் வச்சுருந்தாங்க, காட்டன் வேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைடல் லெஹங்காலாம் நிறைய இருந்துச்சு. சரி ப்ரைடல் லெஹங்கா, லாங் ஃப்ராக், லாங் கவுன், ப்ரைடல் கவுன் அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஃபுல்லாக காட்டன் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக காட்டன், பியோர் காட்டன். அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. சிம்பிளாக ஒர்த்தபுளாக இருந்துச்சு. காட்டன் இருந்துச்சு. காட்டன் சுடிதார் என் கசின் ஒரு செட்டு ஒன்று எடுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிங்க் கலர் வந்து என் கசின் வாங்கினா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், நல்லா இருந்துச்சு. இந்த பிங்க் சுடிதார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தான் என் கசினை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அவளுக்கு வாங்க சொன்னேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கலரே நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கசின் சிஸ்டர் வந்து லெஹங்கா வாங்கணும், லாங் கவுன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃபுல்லாக லாங் கவுன் பார்த்தோம். ஸோ லாங் கவுன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஆர்கன்ஸால் ப்ரைடல் ஃபுல் ஒர்க்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்தோம். இந்த ப்ரைடல் கவுன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2300 ரேட்டும் வந்து கரெக்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஃபுல் ப்ரைடல்லாம் இப்போ அவ்வளோ தானே விற்கிது. ஸோ ரேட்டும் பரவாயில்ல, அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கவுன் மட்டும் என்னோடய கசினுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னொரு கவுன் வந்து பீகாக் ப்ளூவில், இதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ப்ரைடல் ஒர்க்கு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் கலர் வந்து அந்த ரெட்டு தான் சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு லாங் ப்ரைடல் கவுன் வாங்கிட்டு தாரகையில் பர்ச்சேஸை வந்து முடிச்சிட்டோம். சரி நம்ம அடுத்து வேறு கடைக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு கடைக்கு போகிறோம். அந்த ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஜவுளி கடை அதாவது ஃபுல்லாக பஜார் தான். ஸோ நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாமே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தாரகையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ எப்போவுமே தாரகையிலேருந்து வெளில வரும்போது அங்கே கார்ன் விற்கும், அதாவது பாயில் கார்ன், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் விற்கும். ஸோ அதை வாங்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் நோன்பு திறந்துட்டு தான் போனோம். ஸோ அதனால் வாங்கி அது ஒன்று சாப்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ அங்கனக்கிட்டேயே வந்து ஃப்ரை பண்ணி ஸ்டிக்கில் இது பண்ணி கொடுப்பாங்கள்ல, அது ஒன்று வாங்கி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ பாப்கார்னும் ஒன்று வாங்கினோம், அது பாப்பா சாப்பிட்டா. நாங்கள் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே இன்னொரு கடை இருக்குது, நியூ ரெடிமேட்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்து நல்லாயிருக்கும், கவுன், ரெடிமேட்ஸ் ஐட்டம் எல்லாமே செம்மையாக இருக்கும். சரி நம்ம அங்கே நியூ ரெடிமேட்ஸ் போவோம், நியூ ரெடிமேட்ஸில் காட்டன் ஃப்ராக்லாம் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அந்த கடைக்கு போனோம். ஸோ அங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்களும் எடுத்து காட்டினாங்க. ஆலியா கட், அப்புறம் நாயரா கட், அப்புறம் அதெல்லாம் நிறையா காட்டினாங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. இந்த கடையில் ஒரே ஒரு ஆலியா கட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் என்னோடய கசின் தான் பர்ச்சேஸ் பண்ணிச்சு. அது வந்து பெருநாள் முடிஞ்சு ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மெரூன் வித் ஒயிட் வித் மெரூன் இதை தான் வந்து என்னோடய கசின் வாங்குச்சு, ஆலியா கட். இதை வந்து 1300 சம்திங் சொல்லியிருந்தாங்க ரேட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி ட்ரெஸ் ஒன்று அழகாக இருந்துச்சு, ஷராரா. எங்கள் பாப்பாவுக்கு இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். குட்டி ட்ரெஸ் அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சரி அது ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன பாப்பாவுக்கு இதை எடுத்துட்டோம். அப்புறம் இந்த ஒரு கவுன், அப்புறம் அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்கே நாங்கள் வாங்கினோம். அதை முடிச்சுட்டு மற்ற ட்ரெஸ்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுங்க. ஸோ 2 ட்ரெஸ்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த கடையிலேருந்து வந்துட்டோம். அப்புறம் இந்த கடையிலேருந்து வந்து சரி அடுத்து இங்கே சிங்கப்பூர் சில்க் மால் போகலாம், அங்கே போயிட்டு அங்கே பார்ப்போம், அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அங்கேயே டாட்ஸ் வேஃபில் பிஸ்கட் வந்து ரோட்டில் அங்கே இருந்துச்சு, ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ சரி அந்த வேஃபில் பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணோம். ஸோ மற்றவங்களாம் சிங்கப்பூர் சில்க் மால் போயிட்டாங்க. நானும் பாப்பாவை மட்டும் சரி டாட்ஸ் வேஃபில் பிஸ்கட் வாங்குவோன்னு சொல்லிட்டு மெனு கார்டு அங்கே நிறைய மெனுஸ் இருந்துச்சு. இது ஸ்ட்ராபெரி வெனிலா ஃப்ளேவர் சூஸ் பண்ணிச்சு. ஸோ அதை தான் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். டாட்ஸ் வேஃபில் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஸ்மெல் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த வேஃபில் பிஸ்கட் வந்து செஞ்சு முடிக்க 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது பாயில் ஆகி நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட் கண்டிப்பாக ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வாங்கினோம்.
ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நாங்கள் பார்சல் தான் கேட்டோம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பாக்ஸ் பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணாங்க. அழகாக வேஃபில் பிஸ்கட் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதில் அவங்க நிறையா க்ரீம் சம்திங் சாக்லேட்ஸ்லாம் அப்ளை பண்ணி அதை பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டோம். பட் டேஸ்டியாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் பாக்ஸ் பேக்கிங் பண்ணி வீட்டில் வந்து பார்சல் வாங்கி சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஆறி போயிருந்துச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பார்சலை வாங்கிட்டு அடுத்து சிங்கப்பூர் சில்க் மால் போனோம். சிங்கப்பூர் சில்க் மாலும் நல்ல பெரிய கடை தான் புதுக்கோட்டையில். ஸோ அங்கே போய் பார்த்தோம். பட் சிங்கப்பூர் சில்க் மாலில் எதுவும் வாங்கலை, சும்மா பார்த்தோம். எதுவும் கலெக்ஷன்ஸ் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே இல்லை எதுவும். ரெடிமேட்ஸ் கவுன்ஸ்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு பார்த்தோம். பட் அங்கே எதுவும் பிடிச்ச மாதிரி இல்லை. இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் நாங்கள் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால இங்கே சிம்பிள் கலெக்ஷன் தான் பார்க்க வந்தோம். சிம்பிள் கலெக்ஷன் நமக்கு அவங்க பிடிச்ச மாதிரி இல்லை, ஸோ இங்கே எடுக்கலை. அப்புறம் மேலே வந்து கிட் செக்ஷனுக்கு போனோம். அங்கே ஒரு பொம்மை அழகாக குட்டியாக டார்க் பிங்க்கில் ராணி பிங்க்கில் ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு. அந்த பொம்மையை பார்க்கும் போதே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் எதுவும் வாங்கலை, நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். சிங்கப்பூர் சில்க் மால்லேருந்து ரிட்டன் ஆகிட்டோம். சிங்கப்பூர் சில்க் மால்லேருந்து நாங்கள் ரிட்டன் ஆகிட்டு இப்போ நம்ம நேராக பேசாமல் நம்ம பிளேஸ்க்கே ஆனந்தத்துக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே ஆனந்தத்துக்கு போயிருந்துருக்கணும். பட் ஆனந்தம் போகாமல் ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஜவுளி கடையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கீரராஜ வீதி போனோம். அங்கே 1-2 ட்ரெஸ் வாங்கிட்டு ஷப்னம்னு ஒரு ரெடிமேட்ஸ் அங்கே போனோம். ஷப்னம் அங்கேயும் நாங்கள் நினச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அங்கெல்லாம் க்ரௌடெல்லாம் இல்லை, க்ரௌடு கூட்டம்லாம் இல்லை. ஸோ ஷப்னத்துலேயும் வந்து 1-2 ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அங்கேயும் குவிட் ஆகிட்டாச்சு, வெளியில் விட்டு வெளில வந்தாச்சு.
ஷப்னம் அந்த ரெடிமேட்ஸ்லாம் அவ்வளோவா க்ரௌடே இல்லை சொல்லப்போனால். கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு தான், நாங்கள் பட் வாங்கலை. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்து பேசாமல் நம்ம ஆனந்தமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி திரும்ப நாங்கள் வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். ஏன்னா ஆனந்தம் இருக்குது வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட், இது வந்து ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் தான். ஆனந்தம் எங்களுக்கு ரொம்ப பக்கம், எங்கள் கடைக்கும் பக்கம், எங்கள் வீட்டுக்கு பக்கம். சொல்லப்போனால் புதுக்கோட்டையில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு ஷாப்புன்னு சொல்லலாம் புதுக்கோட்டையில். இப்போ ஆனந்தம் வந்தாச்சு. ஆனந்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது. ஃபைனலாக ஆனந்தத்தில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே முடித்தோம். ஸோ ஆனந்தத்தில் வந்து நிறைய கவுன்ஸ், ஆலியா கட்டு கவுன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா எல்லாமே எடுத்து காமிச்சாங்க. சிம்பிள் சுடியாகவும் இருந்துச்சு, நல்ல ப்ரைடலும் இருந்துச்சு, நல்ல பியூர் காட்டன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என்னோடய கசின்ஸ் 2 பேரும் அவங்களுக்கு தேவையான அதை வந்து எக்ஸ்ட்ரா வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆனந்தத்தில் முடிச்சிட்டாங்க. இந்த ஃப்ராக்கு, லாங் டாப்ஸு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆனந்தத்தில் முடிச்சாச்சு. ஸோ ஆனந்தத்தில் வந்து ஆல்ரெடி எல்லா பர்ச்சேஸையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து லாங் ஆலியா கட் கவுன். இது 3000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஒரு ட்ரெஸ் வந்து என்னோடய கசின் வாங்கினா, அவளுக்கு வாங்கிக்கிட்டா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே 2000 சம்திங். இது வந்து என்னோட கசின் கசின் சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணா. ஸோ ஆனந்தத்தில் வந்து அவங்களோட பர்ச்சேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். இப்போ என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் அவங்க 2 பேருக்காக தான் வந்தது. ஸோ அவங்க இதெல்லாம் வாங்கி அவங்க பர்ச்சேஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் வாங்கியாச்சு. இப்போ ஸோ நம்ம இன்றைக்கி வ்ளாகில் ஃபுல் பர்ச்சேசிங் ஓவர். இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போவே மணி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. டைம் 9:30 கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு போகணும். வேறு ஃபாஸ்டிங் அப்படிங்கிறனால வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும். போயிட்டு இனிமேல் ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சகருக்கு வேக்கப் ஆகணும். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனந்தத்துலேருந்து. கிட் செக்ஷனில் பட்டுப்பாவோட சட்டை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அங்கேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அங்கே சைஸ் மட்டும் செட் ஆகலை. ஸோ அங்கே எடுக்கலை. இது ரெடிமேட் ஸ்டிச்சடு ஸ்கர்ட் தான். ஸ்கர்ட்டு டாப் எல்லாமே பட்டுப்பாவாடை சட்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தாவணி வந்துருக்கும், பட் சைஸ் செட் ஆகலை. ஸோ நாங்கள் அதை எடுக்கலை. பட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
ஃபைனலாக வந்து எல்லாத்துக்கும் பில் போட்டுட்டு ஆனந்தத்தை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆனந்தம் வந்து செம்மையாக இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸ்லாம் பிறநாளுக்காக போட்டு ரம்ஜானுக்காக போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. ஃபைனலாக பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் புதுக்கோட்டையில் இருந்தீங்கன்னா ஆனந்தம் போய் பாருங்கள். ரம்ஜான் பர்ச்சேஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி புதுக்கோட்டையில் உள்ள எல்லா ரெடிமேட்ஸும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடச்சிருக்கும். நீங்களும் போய் ரம்ஜான் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.